நடிகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கருணாஸ் முன்னாள் அதிமுக பொறுப்பாளர் ஏவி ராஜு மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளாக்கியுள்ளார் என்று பரபரப்பு புகார் ஒன்றை அறிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் அதிமுக ஒன்றிய செயலாளராக பொறுப்பு வகித்து வந்த ஏவி ராஜு சமீபத்தில் கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்டதாக அவரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த அவர் 2017ஆம் ஆண்டு நடந்த கூவத்தூர் சம்பவம் பற்றி பேசினார். என்ன பண்ணுறான்னு பார்க்க போனேன். தண்ணி போட மாட்டான், நல்ல மனுஷன். கூவத்தோட திரிசா தான் கேட்டான். அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும், நடிகர் கருணாஸ் தான் அதில் ஏற்பாடு பண்ணார். பாவம், நான் 2 நாள் திரிசா எல்லா நடிகையும் இருந்தாலும் தான் ஏற்பாடு பண்ணேன். 6 வேணும்னு கேட்டவங்களுக்கு எல்லா நடிகையும் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல்ல, நிறையா இருக்குது. அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க. பாவம், கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது எதுவுமே. ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜாவில் வந்து திரிஷா கேட்டார். பாவம், எனக்கு சின்ன பிள்ளையாதே வேணும்னு ஒட்டாரம் முடிச்சார். ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து வந்தேன். திரிஷா நானா கிட்ட இருக்கணும், நான் தான் போந்து வந்துட்டு நான் எங்களுக்கு என்ன வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க. ஏதோ 2 சோறு போட்டால் கறி திரும்பிட்டு வந்துட்டேன். என்ன ஆதாரங்குது? ஒரு பொம்பளைகிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டே இருக்க முடியும். அப்போது நடிகை திரிஷா பற்றி ஆதாரமற்ற கருத்துக்களை தெரிவித்தார். மேலும் நடிகரும் அப்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த கருணாஸ் மீதும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. இதற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பிலும் இயக்குனர் சேரன் முதல் தமிழ் சினிமா பிரபலங்கள் பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். நடிகை திரிஷா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். ஆனால் ஏவி ராஜு வெளியிட்டுள்ள வீடியோவில், நான் திரிஷாவை பற்றி தவறாக பேசவில்லை, அவரை போன்றவர் என்றே கூறினேன், அது தவறாக திருத்தி கூறப்பட்டுள்ளது என சொல்லி தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்டுள்ளார். இந்த நிலையில் நடிகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் சென்னை வேப்பேரியில் உள்ள காவல்துறை ஆணையாளரிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான நான் நடிகராகவும் மற்றும் முக்கலத்தூர் புலிப்படை கட்சியின் நிறுவனராகவும் செயல்பட்டு வருகிறேன். மேலும் தமிழ்நாடு நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறேன். இந்த சூழ்நிலையில் அதிமுக நிர்வாகி ஏவி ராஜு என்பவர் தனியார் பத்திரிகை பேட்டியில் பல்வேறு பொய்யான தகவல்களை தெரிவித்துள்ளனர். என் மீது வன்மம் கொண்டு அருவருப்பான அவதூறான உண்மைக்கு மாறான செய்தியை பரப்பியுள்ளார். மேலும் அதில் நடிகை திரிஷா பற்றியும் என்னையும் தொடர்பு படுத்தி மற்றும் கூவத்தூரில் அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்தேன் என்றும் மற்றும் நடிகைகளையும் ஏற்பாடு செய்து கொடுத்தேன் என்றும் உண்மைக்கு மாறான பொய்யான செய்தியை விளம்பரத்துக்காக பேட்டி கொடுத்துள்ளார். இதில் இமி அளவு உண்மை இல்லாத பொழுது மேற்படி பத்திரிகை வீடியோ ஆனது பல்வேறு தரப்பினரால் பகிரப்பட்டு தற்பொழுது வைரலாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல யூடியூப் சேனலிலும் என்னை பற்றியும் மற்றும் திரிஷாவை பற்றியும் பல்வேறு உண்மைக்கு மாறான பொய்யான அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். மேலும் மேற்படி நபர் எந்த ஆதாரமும் இன்றி கொடுத்த பொய்யான பேட்டியால் என் பெயருக்கும் மற்றும் புகழுக்கும் சமுதாயத்தில் களங்கம் ஏற்படுத்தியுள்ளனர். மேற்படி உண்மைக்கு மாறான பேட்டியின் காரணமாக நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன். எனவே ஐயா அவர்கள் மேற்படி நபர் மீது மற்றும் பல யூடியூப் சேனல்கள் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து மேற்படி வீடியோ பதிவினை நீக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.